ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜி குக்கோட 2x2 தான். எனக்கு நல்லா புரியுது. ஐம் ரியலி சாரி. ஒன் ஷாட்னு சொல்லிட்டு இவங்க என்ன எப்போவுமே 2 ஷார்ட்டாக போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே தெரியல நான் ஒன் ஷார்ட்டாக போடணும்னு நினைக்கிறது எல்லாமே ஏன் நான் 2 ஷார்ட்டாக போடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நானும் ஒன் ஷார்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால் முடியல. இது 2 ஷார்ட்டாக போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் ஒவ்வொரு ஸ்டோரியும் யோசிக்கிறேன் போல். இதுக்கப்புறமா நான் ஒன் ஷாட் சொல்கிறது ஒன் ஷார்ட்டாகவே நான் போட்டுடுறேன். 2 ஷார்ட்டாக கொண்டு போக மாட்டேன். 2 ஷார்ட்டாக இருந்தால் நான் ஸ்டார்டிங்லேயே இது 2 ஷார்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் வளவலன்னுலாம் பேச விரும்பலை. போன பாட்டு எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறேன். போன பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனா, நீங்கள் ஜேகே கிட்ட எதுக்கு எனக்காக இது எல்லாத்தையும் பண்ணுறீங்க, நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்டிருப்பீங்க. அப்போ ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஸோ நான் அதில் தான் போன பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த பாட்டை நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உனக்காக இதை மட்டும் இல்லை, என்ன வேணாலும் பண்ணுவேன். செக்கே, என்ன என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க செக்கே? ஆமாம் வயன், நீ என்னை என்ன வேணாலும் நினச்சிக்கோ, கேவலமானவனா கூட நினச்சிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை வயன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்றது உண்மை. உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்ன நினச்ச? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மன் கூட தான் பார்த்தேனா? இல்லை, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாப்பில் தான் பார்த்தேன். ஒரு ஃப்ளாஷ்பேக். எவ்வளோ ஆச்சு? 159 ருபீஸ். இந்தாங்க. என்ன சாக்லேட் கொடுக்குறீங்க? நான் உங்ககிட்ட சாக்லேட் கேட்கவே இல்லையே. இல்லைம்மா, என்கிட்ட ₹1 சேஞ்ச் இல்லை, அதான். அதுக்கு பதிலாக இந்த சாக்லேட் வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது, எனக்கு என் காசு தான் வேணும். என்ன சேஞ்ச் இல்லைன்னு சாக்லேட் கொடுத்து லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்களா? என்னம்மா நீ ₹1 வச்சுட்டு நான் என்னம்மா லாபம் சம்பாதிக்க போகிறேன்? நீங்கள் என்ன என்கிட்ட மட்டும்தான் இந்த சாக்லேட்டை கொடுக்குறீங்களா? உங்கள் ஷாப்புக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போது அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சாக்லேட்டை சேல் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு லாபம் பார்த்த மாதிரியும் இருக்கும். அப்போ அந்த ஷாப்கீப்பர், என்னம்மா நீ ₹1 போய் இவ்வளவும் பேசுகிற? என்ன ₹1 தானாவா? அந்த ₹1 வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ₹1 சம்பாதிக்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்மலாக ₹1 தானேன்னு கேட்குறீங்க. ஐயோ தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிரு. யாராச்சும் சேஞ்ச் வச்சுருந்தா தோ இந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க, நான் பில் போடும்போது கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஜேகே தான், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்களும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இனியாச்சும் ஒழுங்காக சேஞ்ச் கொடுத்து பழக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஷாப்கீப்பரும், போம்மா போ, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே போகிறவங்களே தான் பார்க்குறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் போல் ஜேகே அகெயின் உங்களை பார்க்குறான் கோவிலில். நீங்கள் சாமிக்கிட்ட ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக கோவமாக பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு லூஸு மாதிரி எதுக்காக அவன் கோவிலுக்கு வந்தான்னு கூட மறந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் சாமி கும்பிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அகெயின் ஜேகே உங்களை பார்க்குறான். அதே நாளில் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ உங்களை பார்த்ததை பற்றி அவன் ஜிம்மன் கிட்ட தான் போய் சொல்கிறான். அப்போது ஜிம்மன், அப்போ நீ உன் சோல்மேட்டை மீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? சோல்மேட்டா அப்படின்னா என்ன? அப்படின்னா உன்னை கனவுல நீ மீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்னடா வளருற? ஒரே நாளில் அவளை பார்த்தேன், அதுக்காக எனக்கானவன்னு நீ எப்படிடா சொல்கிற? மச்சான், இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதில்லை, அதனால தான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ண என்கிட்ட கேளுடா, இதுக்கு பேர் தான் டெஸ்டினி. உன் டெஸ்டினியை நீ மீட் பண்ணதுனால தான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு.
அவ பண்ற எல்லாம் உனக்கு புடிச்சிருக்கு. புதுசாவும் இருக்கு. இது டெஸ்டினி இல்லன்னு வையேன், அப்புறம் எதுக்குடா நீ அவள ஒரே நாள்ல 3 வாட்டி பார்க்கணும்? நீ வேற ஒரு நாள்ல கூட அவள பார்த்துருக்கலாமே! உனக்கு கோவிலுக்கு போகவே பிடிக்காது. அப்படி இருந்தும் நீ அங்க போயிருக்கன்னா, அதுக்கு காரணம், நீ அவள அங்க பார்க்கணுன்றது இருந்திருக்குடா. உனக்கு எதுக்காகவும் வெயிட் பண்ண பிடிக்காது. சத்தமா கத்திட்டு இருந்தா உனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும், அவங்க அந்த ரூ. 1க்கு சண்டை போட்டுட்டு இருந்தத பார்த்துட்டு, ரசிச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்கேன்னா, அதுக்கெல்லாம் என்னடா ரீசன்? ம்? நீ என்ன ரீசன் நினைக்கிற? இதுதான்டா. இப்போ பிரசன்ட் அவன் அப்படி சொன்னதுனாலேயே என்னமோ அப்போலிருந்து என் நெனப்பு ஃபுல்லா உன்ன பத்தின நெனப்பு தான் வயன். எனக்கு இந்த டெஸ்டினி மேலலாம் நம்பிக்கை இல்ல. உன்ன அகைன் எங்கேயாச்சும் பாத்துற மாட்டேனான்னு நினைக்காத நாளே இல்ல. எங்கேயாச்சும் உன்ன பாத்துற மாட்டேனான்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன். ஆனா உன்ன எங்கேயுமே பார்க்கல. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உன்ன அகைன் பார்த்தேன். என் காலேஜ்ல. உன்ன பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏதோ நான் இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி. அப்பதான் எனக்கு டெஸ்டினிலாம் இருக்கு போலன்னு. அப்போலிருந்து உன்கிட்ட எப்படியாச்சும் பேசிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் உன்கிட்ட பேச எனக்கு தைரியமே வரல. என் நேரமோ என்னவோ தெரியல. நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நீ என்னை பார்த்து அப்படி திட்டிட்டு போன. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி ஒயன் எனக்கு இல்லைன்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட வர எனக்கு தைரியமும் இல்லை. உன்னை தள்ளி நின்று ரசிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் நீ ஜிம்மின் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். நீ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்த. நான் அவன்கிட்ட நீ யாரு என்னன்னு கேட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான், காலேஜில் பார்த்ததும் நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனதாகவும் சொன்னான். அட்லீஸ்ட் ஜிம்முனால ஆச்சும் உன் கூட பேச எனக்கு சான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் நீ என்கிட்ட என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லி சாரி சொன்னேன். ஹ, என் கூட பேசினப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? நீ எப்படியாச்சும் உன்கிட்ட என் லவ்வை சொல்லிடலான்னு நினைக்கும் போது தான் நீ ஜிம்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நீ நீ அவனை பார்க்குற விதம், நீ அவன்கிட்ட பேசுகிற விதம்லாம் பார்த்து நீ அவனை லவ் பண்ணுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகி தான் போனேன். உன்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத விதமாக ஜிம்மன் ஹேனியை லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு அந்த நிமிஷம் எதை பற்றி யோசிக்க தோணலை. நீ மட்டும்தான் வயன் என் மைண்டில் இருந்த. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன்னு, உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்குமோன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உனக்கு ஒரு பேக் போனாக இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் தோணுச்சு. சத்தியமாக சொல்கிறேன் வயன், இந்த சான்ஸை எனக்கு யூஸ் பண்ணிக்க தோணலை. உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும்னு நினச்சேன். நீ சொல்லு வயன், நீ என் டெஸ்டினி இல்லைனா அப்புறம் எதுக்கு நீ ஜிம்முனை லவ் பண்ணியும் அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும்? நீ என்கிட்ட எதுக்கு திரும்ப வரணும்? சொல்லு. எதுக்கு அகெயின் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்? ஜேகே அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அங்கே என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வயன், நீ என்னை லவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் என்னை லவ் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன் வயன். நீ என்னை லவ் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா அது உன்னோட டிசிஷன். நீ யாரை லவ் பண்ணணும் லவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நீ தான். அதை நான் சொல்லக்கூடாது வயன். ஆனால் எனக்காக நீ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு. எனக்கு அது போதும். நீ என் கூடவே கடைசி வரைக்கும் இரு வயன். அதுவே போதும். என் கூட நீ ஃப்ரெண்டாக கூட கடைசி வரைக்கும் இரு. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் கேட்கவும் மாட்டேன். நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 4 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜில் மாஸ்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் ஒரு நல்ல வேலையில்
ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. நீங்க ஜிம்மனையும், ஹேனியும் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டீங்க. அவங்க 2 பேரும் உங்க லைஃப்ல இருந்ததே நீங்க மறந்துட்டீங்க. இங்க ஹேனி ஜிம்மன் சைடு வந்தா, ஜிம்மன் ஒரு ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஹேனி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்ருக்கான். அவங்க 2 பேருமே ஸ்டில் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இங்க உங்க சைடு வந்தா, "ஜேகே, நீ வருவியா மாட்டியா? எனக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லு." "வயன், ஐம் ரியலி சாரிடி. நான் வரணும்னு தான் நெனச்சேன். ஆனா என்னால வர முடியலடி. என்கிட்ட பேசாத ஜேகே. எவ்ளோ முக்கியமான ஃபங்ஷன் இது. இதுக்கு கூட வரமாட்டல்ல நீ? ஓகே. நீ வராத. உன் ஆஃபீஸே கட்டிட்டல்ல." அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோன கட் பண்ணிட்டீங்க. இங்க ஜேகே, "ஒயன் ஒயன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி" அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க கட் பண்ணிட்டு கடுப்பா உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, "என்னாச்சு? ஓகேவா எல்லாம்?" நீங்க அப்படின்னு தலைய மட்டும் நாட் பண்றீங்க. பிகாஸ் நீங்க ஹேனி உங்களுக்கு பண்ண துரோகத்திலிருந்து உங்கள யாராலயுமே ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஸோ நீங்க என்னன்னா என்னன்னு அவ்வளோதான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பழகுவீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் என்னன்னா என்ன அப்படிதான் இருப்பீங்க. பட் க்ளோஸாலாம் பழகல. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அது உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உங்களுக்கு இப்போ நெறையவே ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ உங்களால யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. உங்களுக்குன்னு இருக்கிறது இப்போ ஜேகே மட்டும் தான். ஸோ, நீங்க ரொம்ப கோவமா, கடுப்பா உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே காலேஜ் கம்ப்ளீட் ஆகி ஈவினிங் ஆகுது. நீங்க காலேஜ்லேருந்து வெளிய வரீங்க. அப்போ அப்படின்னு ஒரு வாய்ஸ். நீங்க அது சரியா கவனிக்கல. அகெயின் "ஒயன் மேடம்" அப்படின்னு ஒரு வாய்ஸ். நீங்க செம்ம ஹாப்பியா டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க ஜேகே தான் அவன் கைய கட்டிட்டு கார் மேல சாஞ்சு நின்னுட்ருக்கான். நீங்க ஸ்பீடா ஓடி போய் ஜேகேவ ஹக் பண்றீங்க. நீங்க சடனா ஜேகேவ ஹக் பண்ணதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. "ஒயன், ஒயன் பப்ளிக்ல இருக்கோம்டி" அப்படின்னு சொன்னதும், நீங்க அவன ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "சாரி" அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு நின்னுட்ருக்கான். "வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி வந்த? ம். என்ன பண்றது? நீ தான் கோச்சுக்கிறியே! உன்ன கோவப்படுத்தி பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால தான் வந்துட்டேன்." பொய் சொல்லாத. இப்படி நீ என்ன டென்ஷன் பண்ணி பார்க்குறது உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்ல? ம். என்ன பண்றது? நீ கோவப்படும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கியா? அதனால தான். சி போ! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போய் கார்ல ஏறி உட்கார்றீங்க. அவனும் கார டிரைவ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தான் போறான். சரி ஒயன், நீ வீட்டுக்கு போ. நான் அப்பா, அம்மாவ மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்." "ஏய்! இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்ட. அப்பா, அம்மாவ பார்த்துட்டு போ வா." "சரி போ வல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார ஸ்டாப் பண்ணிட்டு அங்க வரான். அப்போ உங்கள அப்பா, அம்மாவோட கால்ல விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறான். "நல்லா இரு ஜேகே. ம். ஃபைனலா எப்போவாவது வரணும்னு தோணுச்சே. எவ்ளோ முக்கியமான ஃபங்ஷன் ஜேகே. இப்படிலாம் பண்ணலாமா?" "அம்மா, நான் என்னம்மா பண்ணட்டும்? எனக்கு லீவ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நான் இந்த ஃபங்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து போக போறேன். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு ஜேகே சொன்னதும், "ம். சரி, சரி. சரி நான் உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன்." "இல்லம்மா, அங்க அப்பாவும், அம்மாவும் நான் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 10 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு அப்பா, அம்மாவ மீட் பண்ணிட்டு, அப்பா, அம்மாவோட நான் வீட்டுக்கு வரேன். இப்போ நான் கிளம்புறேன்." "சரி ஓகேப்பா, போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவ அனுப்பிச்சுட்டாங்க. நீங்களும் ஜேகேவ வெளிய வரைக்கும் வந்து அவன வழி அனுப்பிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ம். இப்பதான் மேடம் முகத்துல ஒரு சிரிப்பே இருக்கு. "போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ரூம்குள்ள போயிட்டீங்க. ஜேகேவும் அவங்க அப்பா, அம்மாவ மீட் பண்ணி பேசி ஒரே ஒரு கொஞ்சல்ஸ் அதாவது எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவோட அம்மா, "ஏன்டா, எவ்ளோ பெரிய முக்கியமான ஃபங்ஷன் இது. ஆ இந்த ஃபங்ஷனுக்கு கூடவாடா இவ்ளோ லேட்டா வரணும்? ம். அம்மா, கவலைப்படாதம்மா. இதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து போகவே செய்வேன். ஸோ கோச்சிக்காதீங்கம்மா. நான் லீவ் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதனால தான் அந்த லீவுக்கெல்லாம் சேர்த்து மொத்த ஒர்க்கையும் இப்போவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன்ம்மா. அதுதான்டா உனக்கு நல்லது. இல்லன்னா ஒயன், ஒயன் பத்தி தான் உனக்கு தெரியும்ல? ம். தெரியும், தெரியும். நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கே அவ எவ்ளோ கோவப்பட்டா தெரியுமா? கோவப்படாம இருப்பாளா? சரி ஓகே. நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அம்மா உனக்கு நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். ஓகே.
டன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீடாக ரூம்குள்ளே போயிட்டான். ஸோ அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரான். ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே சாப்பிட்டு பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ கிளம்பி உங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஷாப்பிங்க்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியும் அண்ட் ஜேகே ஃபேமிலியும். நீங்களும் ஜேகேவும் பைக்கில் வந்துட்டுருக்கீங்க. ஜேகேவோட காரை ஜேகேவோட அப்பா டிரைவ் பண்ணிட்டுருக்காரு. அதில தான் உங்களோட அப்பா, அம்மா, அப்புறம் ஜேகேவோட அம்மா, அப்புறம் உங்களோட தங்கச்சி, ஜேகேவோட தம்பின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரே கார்ல தான் வந்துட்டுருக்கீங்க. அவங்க எல்லாமே அவ்ளோ ஹேப்பியா பேசிட்டுருக்காங்க. நீங்க ஜேகேவோட ஷோல்டர்ல கை பிடிச்சு, அந்த இத்தன நாள் ஜேகே இல்லாம என்னெல்லாம் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் ஜேகே கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு ஜேகே உங்ககிட்ட எதிர்பார்த்தது இதுதான். நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னு. ஆனா இந்த 4 இயர்ஸ்ல அவன் ரொம்பவே ஹேப்பியா இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஹேப்பியா இருக்கீங்க. அதனால அவன் ரொம்ப ஹேப்பியா இருக்கான். ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஷாப்பிங்க்கு போயிட்டீங்க. அப்போ எல்லாரும் ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா? கல்யாண பொண்ணு அவ. அவ செலக்ட் பண்ண விடாம ஆளாளுக்கு செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. "வயன் நீ போ" அப்படின்னு ஜேகே சொல்றான். அப்ப நீங்க ஜேகேவ பார்த்து முறைக்கிறீங்க. "என்னடி முறைக்கிற? நீ போ. நீ வந்து எனக்கு செலக்ட் பண்ணி குடு" அப்படின்றீங்க. "நீ ஃபர்ஸ்ட்டு எடும்மா. அதுக்கப்புறம் ம். அதுக்கப்புறம் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கலர்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் மாடல்ல எடுக்கிறீங்க. அவனும் உங்களுக்கு ஒவ்வொன்னத்தையும் மேல வச்சு வச்சு பார்த்துட்டு, அ இது நல்லாயிருக்கு, இல்ல இது நல்லா இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கான். அப்போ உங்களோட ஃபேமிலியும், ஜேகேயோட ஃபேமிலியும், "ம் பொண்டாட்டி ஆகுறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் பண்றான். பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் அவன் எவ்வளோலாம் பண்ணுவானோ!" அப்படின்னு பேசிட்டுருக்காங்க. அப்போ நீங்க அதெல்லாம் கேட்டு லைட்டா ப்ளஷ் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அந்த முகூர்த்த சாரீலாம் எடுத்தாச்சு. ஆமா, உங்களுக்கும் ஜேகேக்கும் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்க வீட்ல சொல்லியிருப்பாங்க, "ஜேகேவ மேரேஜ் பண்ணிக்கோ இவ்வளோ நாள். இதுக்கப்புறமும் ஏன் நீ தனியா இருக்கணும்? இவ்வளோ நாள் தனியா இருந்ததெல்லாம் போதும். ஜேகே உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அவன இதுக்கப்புறமும் நீ தள்ளி வைக்க போறியா? அவன அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் ஜேகே உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான், உங்களுக்காக அவன் எவ்வளோ விட்டு குடுத்து போயிருக்கான், உங்களுக்காக நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். ஸோ, அதெல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகேல தரையிலேயே நிக்கல. உங்ககிட்ட அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். "உனக்கு ஓகே தானே? உனக்கு ஓகே தானேன்னு" சொல்லி. நீங்க ஆமா, ஆமா, ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ ஃபைனலா உங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். ஆனா, அவன் உடனே கிளம்பி போயிருப்பான். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். பிகாஸ் ஜேகே அதர் ஸ்டேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு லீவே கிடைக்காது. ஏன்னா, அவன் அங்க ஹை போஸ்ட்ல இருக்கிறதுனால, அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் லீவ் கிடைக்காது. ஜேகே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதனால அவன விடுறதுக்கு அந்த கம்பெனில இருக்கவங்களுக்கு கூட எப்படி சொல்றதுன்னா, அ இஷ்டம் இல்ல. ஜேகே அவ்ளோ நல்லா அந்த கம்பெனிக்காக எல்லாத்தையும் பண்றான்றதுனால, ஜேகேக்கு லீவும் குடுக்க மாட்டாங்க. ஸோ, இப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ, இப்படியே ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சாரி எடுத்து, வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டு, ஜேகேக்கு ஷூட்ஸ் எடுத்துன்னு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல அங்கேயே தான் இருந்திருப்பீங்க. எல்லாருமே செம்ம டயர்ட் ஆயிட்டீங்க. ஸோ, அங்கேயே ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுட்டு, அகெயின் தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு, நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்பதான் வீட்டுக்கே வரீங்க. ஜேகே உங்கள வீட்ல விட்டுட்டு, அவன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ, இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்ஷன். இன்னும் 3 டேஸ்ல உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரே இடத்துல தான் வந்து அ நலங்கு ஃபங்ஷன் வைக்கிறாங்க. எங்க ஊர் சைட்லலாம் பந்தக்கால் நடுற அன்னைக்கே வந்து நலங்கு வைப்பாங்க. ஸோ, மத்த ஊர்லலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல வந்து மேரேஜுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க. அன்னைக்கு ஒரு நலங்கு வைப்பாங்க. அப்புறம் ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு நலங்கு வைப்பாங்க. ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். அ அன்னைக்கு உங்களுக்கும் ஜேகேக்கும் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி தான் ஹல்தி ஃபங்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ, உங்க சீக்ஸ்லலாம் சந்தனம் தடவி ஒ ரொம்பவே அவ்ளோ அழகா பிரிட்டியா இருக்கீங்க. அந்த மேரேஜ்க்கால உங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்ளோ ஃபேஸே பிரைட்டா அவ்ளோ அழகா இருக்கீங்க. ஜிக்கவும் சேம். நீங்க சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஜேகே வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கான். பார்க்கவே பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கீங்க. ஸோ 2 பேருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அத எடுத்து உங்களோட Instagram போஸ்ட் போடுறீங்க. இதுவரைக்கும் உங்களோட அக்கவுண்ட்
நீங்க டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஆனா, இப்போ நீங்க அத ஆக்டிவேட் பண்ணி 2 பேரும் ஹேப்பியா இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போடுறீங்க. அதுல ஜிம்முனும் இருக்கான், ஹானியும் இருக்கான். உங்களோட போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே. ஏன்னா, அவங்க 2 பேருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆக போதுன்றது. நீங்க கேப்ஷன்ல மை லவ் அப்படின்னு போட்டு 2 ஹார்ட் போட்டு வச்சிருக்கீங்க. அது ஜுமன் பார்க்குறான். ஆக்சுவலி அவனுக்கு அது ஹேப்பியா தான் இருக்கு. நீங்க அவன்கிட்ட சொல்லலன்றது அவனுக்கு வருத்தமா இருந்தாலும், நீங்க சிரிக்கிறத அவன் பார்க்குறான். அது அவனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு நாளைக்கு மேரேஜ். அதாவது நாளைக்கு ரிசப்ஷன். இன்னைக்கு தான் நீங்க பேச்சுலர் லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். அப்போ ஜேகே உங்க கிட்ட தான் வரான். என்ன? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு சார் இங்க வந்திருக்கீங்க? ம். அது இல்ல. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? ம், ம். இல்லடி. அதுதான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல. என்ன சொல்ற? டைரக்ட்டா கேளு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வெட்கப்பட்டுட்டே நின்னுட்டுருக்கீங்க. அப்ப ஜேகே, அது இல்லடி 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஆ அது வந்து சீக்கிரம் கேளு ஜேகே, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஷையா, ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றீங்க. அப்போ ஜேகே, இல்லடி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஓகே சொல்லிட்ட. நீ கேப்ஷன்ல மை லவ்வுன்னு போட்டிருக்க. ஸோ நீ என்ன லவ் பண்ற. அப்ப நீங்க ஜேகேவ ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. உன்ன லவ் பண்றேன்றது நீ நம்பலையா? அது இல்லடி. ம். நீ என்ன லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்ட. நம்ப ஏன் ம். என்ன கேட்குற? சீக்கிரம் கேளு. அது வந்து நம்ப ஏன் நம்பளோட மேரேஜ்க்கு ஜி ஜிம்னயும், ஹானியும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதும், உங்க ஃபேஸ்ல இருந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. நீங்க ஜேகேவிய தான் பார்க்குறீங்க. வயன், இங்க பாருடி. அ எனக்கு நீ கோவப்படுறன்றது புரியுது. இங்க பாரு வயன். அது பழசு தானடி. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. விட்றேன். ஆ அ நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. இப்ப நான் தான் உனக்குன்னு நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டல்ல. இதுக்கு மேலயும் நீ அவங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லல்ல. அ அவங்கள மன்னிச்சிருடி. நீ அவங்க கிட்ட பேசணும்னு அவசியமே இல்ல. நம்ம போயிட்டு நம்மளோட மேரேஜ்க்கு மட்டும் இன்வைட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் ஜிம்முன்னு என்னோட ஃப்ரெண்டு. ஹனியும் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. ஜேகே பையன். சரிடி. அட்லீஸ்ட் ஜிம்முனுக்காகவாச்சும் நீ ஹானிய மன்னிக்க வேண்டாம். ஜிம்முனுக்காகவாச்சும் ப்ளீஸ் டி. நம்ம போயிட்டு அவன இன்வைட் பண்ணலாம்டி. ப்ளீஸ். ஜேகே. என்ன நீ? போ ஜேகே. வயன். ப்ளீஸ் டி. ப்ளீஸ் டி. உனக்கு இன்னமும் ஹர்ட் ஆகுதா? அப்பன்னா வேண்டாம். ம். லூசா நீ? நீ யார இன்வைட் பண்ணா என்ன? பண்ணலனா எனக்கு என்ன? உனக்கு இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீ போய் இன்வைட் பண்றா. என்கிட்ட ஏன்டா கேட்டுட்ருக்க? இங்க பாரு. அவங்கலாம் நான் அவங்கள பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ, உனக்கு இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீ தாராளமா இன்வைட் பண்ணு. எனக்கு எதுக்கு ஹர்ட் ஆக போது? எனக்கெல்லாம் ஹர்ட் ஆகல. நீ இன்வைட் பண்ணலாம் தாராளமா. உண்மையாவா சொல்ற? ஆமாடா. நான் தான் சொல்றேன். உண்மையா தான் சொல்றேன். நீ போய் அவங்கள இன்வைட் பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ ஓகேடி. நான் இப்பவே போயிட்டு ஜிம்மன கூப்பிட்டுட்டு வரேன். சரி ஓகே. அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு தான் சார் இவ்வளோ நேரம் கொலஞ்சிட்டு இருந்தீங்களோ? ஆமா. நீ என்ன நெனச்ச? நீங்க ஹம், நான் என்னமோ நெனச்சேன். லூசு இத பத்தி பேசுது. அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜிம்மனுக்கு அதாவது ஜேகேக்கு கேட்டுச்சு. அவன் அவங்களோட வேஸ்ட்ல கைய போட்டு உங்கள க்ளோஸா அவனுக்கு இழுக்குறான். அவன் பக்கத்துல இழுக்குறான். நீங்க ஷாக்டா ஜேகேவ பார்க்குறீங்க. என்ன? என்ன மேடம் எதிர்பார்த்தீங்க? அ நான் நான்லாம் எதுவும் எதிர்பார்க்கலயே! "தள்ளி போ, தள்ளி போ இங்கருந்து" அப்படின்னு சொல்றீங்க. என்ன? மேடம் என்கிட்ட இருந்து வேற எதையோ எதிர்பார்த்தீங்க போல? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. போ நீ போய் யாரையும் இன்வைட் பண்ணணும்னு சொன்னேன்ல, போய் இன்வைட் பண்ணு போ அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னதும் அவனும் சரிங்க மேடம். சரி
நான் போய் இன்வைட் பண்றேன். நீங்க பார்த்து பத்திரமா உள்ள போங்க அப்படின்னு சொல்றான். நீங்களும் "நீங்க ஃபர்ஸ்ட்டு போங்க சார், நான் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான். நீங்க அவன் அப்படி போனதும் நீங்க டர்ன் பண்றீங்க. உங்க ஃபேஸ்ல இருந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அவன் அப்படி சொன்னது உங்களால அத ஏத்துக்கவே முடியல. பட் இருந்தாலும் நீங்க அத ஜேகேக்காக ஏத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்க வராத ஸ்மைல வர வச்சுட்டு உள்ள போறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு ரிசப்ஷனில் ஜிம்மன் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறான். ஜேகேக்கும் கிஃப்ட் குடுக்குறான். நீங்க நார்மலா ஜிம்மன் கிட்ட எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? எப்போ வந்தீங்க? அப்படின்றது மாரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஜிம்மனும் உங்ககிட்ட சொல்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்களோட ரூம்ல தான் இருக்கீங்க. அங்க ஜிம்மன் வரான். நீங்க ஜிம்மன பார்த்ததும் எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா நின்னுட்டுருக்கீங்க. அப்போ அம் என்னாச்சு? ஜேகேவ பார்க்க வந்தீங்களா? ஜேகே இங்க இல்ல. ஜேகே அவரோட ரூம்ல இருப்பாருன்னு நெனைக்கிறேன். இல்ல ஒயன். நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். அப்ப நீங்க சைலண்டா இருக்கீங்க. அப்போ உங்களோட தங்கச்சியும், "அக்கா நீங்க இங்க பேசிட்டு இருக்குங்க இருங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அம் சொல்லுங்க ஜிம்மன். என்ன வேணும்? கங்ராட்ஸ் ஒயன். ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், அ ஒயன், ம், சாரி. சாரியா? எதுக்கு? எல்லாத்துக்கும் தான் ஒயன். உன்ன நான் ஹர்ட் பண்ணதுக்கு, உன் மேல கோவப்பட்டதுக்கு, உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு, எல்லாத்துக்கும். விடுங்க ஜிம்மன். அதெல்லாம் எப்பவோ நடந்து முடிஞ்சுது. இப்ப அத பத்திலாம் நான் யோசிக்கிறது கூட இல்ல. நீங்க எதுக்கு அத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பரவால்ல விடுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்ததுன்னு நான் நெனச்சுக்கிறேன். அப்போ ஜிம்மன், ஹேப்பியா இருக்கியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஹேப்பியா இல்லாத மாதிரியா? இல்ல ஒயன். நீ மத்தவங்களுக்காக ஹேப்பியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீ உண்மையா ஹேப்பியா இருக்க மாதிரி தெரியல. ஏதோ உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, மத்தவங்களுக்காக போலியா சிரிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் கேட்குறேன். உண்மையாவே நீ ஹேப்பியா இருக்கியா? அப்ப நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தான் எல்லாமே நல்லா தெரியும்னா? நீங்க நெனைக்கிறது தப்பு. யார் சொன்னா நான் ஹேப்பியா இல்லன்னு? நான் இப்ப தான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். எனக்கு இந்த ஹேப்பினஸ குடுக்கணுன்றதுக்காக தான் கடவுள் எனக்கு அப்போ அவ்ளோ கஷ்டத்த குடுத்தாருன்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 4 இயர்ஸா நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். எத பத்தியும் யோசிக்காம, நானு, என்னோட வேலை, என்னோட படிப்பு, அப்புறம் என்னோட ஜேகே இப்படின்னு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இப்ப வந்து நான் ஹேப்பியா இல்ல, நான் மத்தவங்களுக்காக ஹேப்பியா இருக்க மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் உங்களோட ஜுவல்ஸ கழட்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், இங்க பாரு வயன். நீ என்ன மறக்கல தான? ம்? என்ன உன்னால அவ்வளோ ஈஸியா தூக்கி போட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா ஜேகேக்காகவும், உங்களோட பேரண்ட்ஸ்க்காகவும் தான் நீ மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி சிரிப்ப, நீ ஹேப்பியா இருந்தா, எந்த அளவுக்கு சிரிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயன். இப்ப நீ சும்மா சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ற. இத கேட்டதும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. போதும் நிறுத்துறீங்களா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் தான் மூவ் ஆன் ஆகிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. திரும்ப 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 எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்க யாரு? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ? நான் ஹேப்பியா இருக்கேனா, இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் எப்பவோ மூவ் ஆன் ஆகிட்டேன். இப்ப என் மனசுல இருக்கிறது ஜேகே மட்டும் தான். ஓகே? நான் தான் நான் தான் என் அப்பா, அம்மா கிட்ட நான் ஜேகேவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. நான் ஜேகே கிட்ட இதுவரைக்கும் என்னோட லவ்வ சொல்லல தான். அதுக்காக நான் ஜேகேவ லவ் பண்ணலன்னுலாம் அர்த்தமே இல்ல. நான் ஜேகேவ ரொம்ப லவ் பண்றேன். அத நான் அவகிட்ட சொல்லவும் செய்வேன். சும்மா நீங்க வந்து என்னவோ உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதுக்கப்புறம் ஜேகே மட்டும் தான். ஓகே? நான்லாம் உங்கள எப்பயோ தூக்கி போட்டுட்டேன்.
சும்மா இப்போ வந்து உன் மனசில் நான் தான் இருக்கேன் அது இதுன்னு எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காதுங்க. ஓகே, போயிட்டு ஹேனிக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்க கற்றுக்கோங்க. போங்க, சும்மா இங்கே வந்து நின்று தேவையில்லாத பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜேகே உங்களை மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன்னு தான் சொன்னார். நான் நினச்சிருந்தேன், நான் அப்போ வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொல்லலை. பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஐ ரியலி லவ் ஹிம். எனக்கு அவனோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். அதனால மட்டும்தான் உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். உங்கள் மேலே இருக்க லவ்வில் உங்களை பார்த்தா எங்கே என்னோடய லவ் திருப்போ ஸ்டார்ட் ஆகிடுமோன்றதுக்காக நான் அவளை இன்வைட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ஓகே, போங்க. அப்போ ஜிமன் சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை வயன், எனக்கு தெரியும் உன் மனசில் ஜேகே தான் இருக்கான்னு. ஆனால் ஒரு சிலருக்கு புரியணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நீ பாரு, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கே ஜேகே இருக்கான். அப்போ ஜேகேவை பார்த்து, என்ன சார் இப்போது தெரிஞ்சிருச்சா? நான் எங்கே பையனை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவேன்னு தானே பயந்தேன். அதனால தானே என் பின்னாடியே வந்தேன். இப்போது நான் என்ன ட்ரை பண்ணாலும் வயன் என்கிட்ட வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அப்போ ஜேகே, நான் வயன் மேலே சந்தேகப்பட்டு வரல. நீ வயன் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவியோன்னு பயந்து தான் நான் வந்தேன். ஓகே, எதுக்காக வந்தாலும் என்ன ஜேகே, ஆனால் வயன் மனசில் என்ன இருக்குதுன்றது நீ கிளியராக தெரிஞ்சுக்கிட்டல. இப்போ நீ எந்த பயமும் இல்லாமல் வயனை இன்னும் அதிகமாக லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, ஜிமன் ஏன்டா போடா சைலண்டா அப்படின்னு சொன்னதும் ஜிமனை சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகே கையில் தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜேகே, கட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் அப்படின்னு நாட் பண்ணுறீங்க. ஜேகே, சொல்லுடி, 3 முடிச்சும் நீ தான் போடணும், சரியா? போட்டுட்டா போச்சு, இரு அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு டர்ன் பண்ணி, அம்மா 3 முடிச்சும் நான் தான் வயனுக்கு போடுவேன், சரியா? சரிடா, தாராளமாக போடு அப்படின்னு சொன்னதும் அவனும் ஓகே, அம்மா ஓகே சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். 3 முடிச்சும் அவனே தான் போடுறான். அவன் தாலி கட்டி முடிச்ச அடுத்த செகண்ட், ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவன் உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்போ அங்கே இருக்கவங்களாம், போதும் போதும், அதெல்லாம் ரூமில் போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் எல்லாருமே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமன் அது கீழே நின்று ஹாப்பியாக பார்க்குறான். ஜிமன் பக்கத்தில் ஹேனி வந்து அவளோட கையை ஹோல்ட் பண்ணுறான். ஹேனியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போது ஹேனி, இப்போ வரைக்கும் அவளுக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணவே இல்லையா ஜிமன்? விடு ஹேனி, என்னதான் இருந்தாலும் நாம் பண்ணது தப்பு தானே. அது அந்த கோவம் இருக்க தானே செய்யும். ஒரு நாள் புரிஞ்சுப்பா, நீ ஃபீல் பண்ணாது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சைலண்ட் ஆகிட்டா. ஸோ இப்படியே தான் அந்த மேரேஜில் நடந்து முடியுது. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பை பாய்.